வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சஞ்சு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஃப்ரெண்டோட பிரைட் டு பி பார்ட்டிக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். மேடம் மேடம் எடுங்க எடுங்க உங்கள் கலைத்திறனை காட்டுங்க. இங்கே தனியாக ஓடிட்டு இருக்கா ஒருத்தி. இவங்க தான் நம்மளோட பிரைட். ஹாய். ஆக்சுவலி எல்லாருமே ஒரு மார்னிங் 12:30க்கே போயிட்டாங்க. ஆனால் நான் வந்து சேலம்லேருந்து இங்கே கிளம்பி வரதுக்கே எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஈவினிங் தான் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே இவங்க வந்து கேக்கு டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வாங்கி வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. கேக் உருகிடக்கூடாதுன்னு இப்போ போட்டு அந்த டெக்கரேஷன் திங்ஸை வச்சே நல்லா விசிறிட்டு இருந்தா ஃபேன் காற்று மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிரைடை இழுத்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து, சரி பாடி கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டி முடிச்சுட்டு எல்லாம் டைம் ஆச்சு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் டக்குன்னு வந்து கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். பார்ட்டிக்கு வந்தாச்சு, வந்ததும் வந்துட்டோமே, ஃபோட்டோஸு ரீல்ஸ் எல்லாம் எடுக்காமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஸ்னாப்ஸு ஃபோட்டோஸு ரீல்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டு எல்லோரும் ஒரே மாதிரி போசஸ்லாம் கொடுத்து நிறைய ஃபோட்டோஸு ஸ்னாப்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் வந்து ட்ரெண்ட்ஸில் வாங்கியிருந்தோம். இது வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. சீரியஸாகவே ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. இங்கே வரதுக்கு முன்னாடி நிறைய ரீல்ஸ் சேவ் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் ஒன்று பண்ண கூட சீரியஸாக டைமே இல்லை. சரி ஒன்றாச்சும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு ரீல் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்றதை நீங்களே பாருங்கள். ஆக்சுவலி அந்த ரீல் என்னன்னா, பிரைடுக்கு முன்னாடி பிரைட்ஸ் மெய்ட் எல்லாமே நின்றுட்டு ரைட்டு லெஃப்ட்ன்ற ஃபார்மேஷன்ஸில் எல்லாருமே போயிட்டே இருப்பாங்க. அப்புறமேட்டு எல்லாரும் போய் முடிச்ச வாட்டி பிரைட் வந்து நம்மளுக்கு நடுவில் வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஜாயின் ஆகி பிரைட் டு பி அப்படின்னு சொல்லிட்டு கத்தணும். இதுதான் எங்களோட பிளானு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போதே தரமாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னு நீங்களே பாருங்கள். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, அதை வச்சு இந்த ட்ரைபாடு அப்படியே கீழே விழுந்து ஃபுல்லாக அந்த லைட்டோடு எல்லாமே உடஞ்சி நொறுங்கிருச்சு. நல்ல வேலையாக ஐஃபோனுக்கு எதுவுமே ஆகலை. மேலே மாட்டியிருந்த அந்த லைட்டிங் மட்டும்தான் உடஞ்சிருந்துச்சு. சரி லைட்டிங் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்.
ஒருத்தி கரெக்டாக பண்ணால் இன்னொருத்தி தப்பாக பண்ணிடுறா. இப்படியே ஒரு 10,000 டேக்கு போயிடுச்சு. ஃபைனலி நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களே பாருங்கள் ரிசல்ட் என்னன்னு. நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த எல்லா கிளிப்ஸுமே நாங்கள் பண்ண ப்ளூபர்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஃபைனலும் ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு வழியாக எல்லா டேக்கையும் எடுத்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி சரி ஒரு வழியாக கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஸ்டெப்புக்கு போயாச்சு. எப்படியோ இதுக்காச்சும் டேக் எதுவும் இல்லாமல் ஒரே டேக்கில் பண்ணி முடிச்சிட்டோம். கேக் வெட்டி முடிச்சிட்டோம் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு. நாங்கள் எல்லாருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலி இதை சொல்ல போனால் பிரைட் டு பியை விட எங்களுக்கு ஒரு ரீயூனியன் பார்ட்டி மாதிரி தான் சீரியஸாகவே இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் காலேஜில் வந்து எல்லாருமே ஒரு பிளேஸ் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு நாங்கள் போயிட்டோம். திருப்பி ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் நாங்கள் ரீயூனைட் ஆனோம். அது சீரியஸாகவே ரொம்பவே ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஸ்கூலில் பண்ணது காமெடிஸ் எல்லாமே வந்து திருப்பி நாங்கள் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் பிரைட் டு பி பார்ட்டி கம் ரீயூனியன் பார்ட்டி ரொம்பவே செம்ம ஹாப்பியாக போச்சு. ரொம்பவே மெமரபுளான டேவாகவும் இருந்துச்சு. பார்ட்டி கம்ப்ளீட் ஆகவே கிட்டத்தட்ட நைட் 7 PM ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஸ்கூட்டி எடுத்துட்டு பாக்லூர் ரோட் ஹொசூரில் இருக்க ட்ரெண்ட்ஸுக்கு தான் போயிருந்தோம். சரி கலெக்ஷன்ஸ்லாம் புதுசாக வந்திருக்கு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். அங்கே நிறையவே புது கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் ஆஃபரில் வர இருந்ததுனால நான் வந்து ஒரு கிரே கலர் ஜீன் எடுத்தேன். என் ஃப்ரெண்ட் அதே மாதிரி ஒரு ட்ரௌசர் பேண்ட் எடுத்தா. சப்போஸ் பாக்லூர் ரோட் வந்தால் நீங்களும் இந்த ட்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.